அண்மை செய்தி. பொள்ளாச்சி குற்றவாளிகள் சேலம் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சியையும் ஒரு புறம் திரையில் பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் 9 பேரும் சேலம் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் 9 பேரும் சேலம் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். இன்று காலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு மற்றும் தண்டனை விவரங்கள் வெளியான நிலையில் குற்றவாளிகள் 9 பேரும் சேலம் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது தமிழகத்தையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளி என இன்று காலை 10:30 மணி அளவில் அறிவிக்கப்பட்டு பின்னர் 12:30 மணி அளவில் அவர்களுக்கான தீர்ப்பு என்பது முழு விவரமாக அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், அதேபோன்று இரண்டாவது குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும், சதீஷ் 3வது குற்றவாளிக்கு 3 ஆயுள் தண்டனையும் என இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 பேருக்கும் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டது, தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே போன்று 85 லட்சம் ரூபாய் அபராத தொகையாகவும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் இந்த 9 பேரும் கோவை நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு அவர்கள் காத்திருக்க வைக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது அவர்களுக்கான அந்த தீர்ப்பின் நகல்கள் என்பது முழு விவரங்களுடன் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த நீதிமன்றத்திலிருந்து சேலம் மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். தற்போது பலத்த பாதுகாப்புடன் காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு அந்த குற்றவாளிகள் செல்லக்கூடிய வாகனத்திற்கு முன்பாக எஸ்கார்ட் வாகனம் என்று புறப்பட்டு தற்பொழுது கோவையிலிருந்து புறப்பட்டு சேலம் மத்திய சிறைக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைத்து வைக்கப்பட திட்டமிட்டு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனையொட்டி கோவை இந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் காலை முதலே ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பலத்த பரபரப்புடன் காட்சியளிக்கப்பட்டிருந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த 9 பேரும் நீதிமன்றத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் சேலம் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். இவர்கள் கொண்டு செல்லப்படும் வழியில் காவல்துறையினர் முழு பாதுகாப்புடன் சேலம் வரை சென்று விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று கோவை இந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற வளாகம் முழுவதுமாக போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை முதல் மிகவும் பரபரப்பாக காட்சியளிக்கப்பட்டிருந்த இந்த கோவை நீதிமன்ற வளாகம் தற்போது அந்த பரபரப்பு லேசாக அடங்கியுள்ளது என்றே கூறலாம். இன்று முழுவதும் மாதர் சங்கத்தினர் இங்கு இருந்து அவர்கள் காத்திருந்த நேரத்தில் இந்த தீர்ப்பை கேட்டு அந்த மாதர் சங்க நிர்வாகிகள் அனைவரும் இனிப்புகள் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்த நிலையில தற்பொழுது மாதர் சங்கத்தினர் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் மாதர் சங்க நிர்வாகிகள் அனைவரும் இங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கக்கூடிய நிலையில போலீசார் மற்றும் வழக்கறிஞர் முழுவதுமாக இந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நீதிமன்ற வளாகம் தற்பொழுது வரை பரபரப்புடன் தான் காணப்படுகிறது. 9 பேரும் பாதுகாப்புடன் அவர்கள் சேலம் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சேலம் மத்திய சிறையில் அவர்கள் அடைக்கப்பட உள்ளனர். தர்ஷினிக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.